ஒரு நடிகராக கார்த்திக் தான் ஏற்று நடிக்கும் வேடங்களில் எல்லாமே அந்தந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடும் திறமை உள்ளவர். நான் மகான் அல்ல, பருத்தி வீரன் ஆகிய படங்களில் இது மிக தெளிவாக தெரிந்தது. அடுத்து அவர் நடிப்பில் வெளிவர இருக்கும் தோழா படத்தில் முந்தைய படங்களைப் போலவே அவரது நடிப்பு எல்லோராலும் பாராட்டப்படும். ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் மன ரீதியாக பெரும் போராட்டத்தில் ஈடுபடும் ஒருவனுக்கும் நடக்கும் போராட்டமே தோழா திரைப்படம். மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தோழா திரைப்படம் திரையுலகினரைப் போலவே ரசிகர்களையும் ஆவலுடன் காத்திருக்க வைக்கிறது. பையா, சிறுத்தை ஆகிய படங்களில் கார்த்திக் இணையாக நடித்து அவருக்கு ராசியான ஜோடி என பெயர் எடுத்த தமன்னா தோழா படத்திலும் இணையாக நடிக்கின்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு நாகார்ஜுனா தமிழில் நடிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரகாஷ் ராஜ், விவேக், ஜெயசுதா, மறைந்த நடிகை கல்பனா ஆகியோர் நடிக்க, கோபி சுந்தர் இசையமைக்க, PS வினோத் ஒளிப்பதிவில் பி. வம்சி இயக்குகின்றார். வருகின்ற 26ஆம் தேதி தோழா இசை வெளிவரும் என PVP சினிமா தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.